இறைவனை நோக்கி மன்றாடுவோம். என்னை அல்லாமல் உங்களாலே ஒன்று செய்து கொள்ள முடியாது என்று சொல்லி போன எங்கள் இறைமகனார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய சகாயத்தை நாடினவர்களாக நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீர் எங்கள் வாழ்க்கையை பக்குவப்படுத்த வேண்டுமாய் நாங்கள் மன்றாடுகிறோம். இதை நாங்கள் கேட்டு மகிழ, இதை நாங்கள் பாடி மகிழ, இதை சிந்தித்து இன்புற, எல்லாவற்றுக்கும் மேலாக கேட்டவைகளை நாங்கள் கடைபிடித்து ஒழுக, உமக்கு பிரியம் உண்டாக வாழ எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. ஆத்தும நேசரே, உம் நேசம் இன்பமே, பூரண ரூபமே, பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. கண்மலை வெடிப்பினில் தங்கிடும் புறவே, உம்முக ரூபத்தை காண்பியும் எனக்கு. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாதே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார், வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாதே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாக்கினேன், இயேசுவின் கரமதில் தத்தம் செய்தேனே. அன்பரை சந்திக்க ஆயத்தமாக்கினேன், இயேசுவின் கரமதில் தத்தம் செய்தேனே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே, இயேசு என் பிரியமே. சாரோனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கில் லீலியே, உள்ளத்தின் நேசமே. ஸ்தோத்திர ராஜா. இயேசு என் பிரியமே.
கடைசியாக கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பாஸ்டர் சார்லஸ் ஆரோன் அவர்கள் பாடின சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே என்று சொல்லி சாலமோன் உன்னத பாட்டிலே அழகாக எழுதியிருக்கின்றார். ஆண்டவராகிய இயேசுவை வர்ணித்து மிக அழகாக எழுதின அந்த நல்ல ஒரு பாடலை நாம் கேட்டோம். இந்த நாளிலும் கூட நல்ல ஒரு பாடல். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளில் லீலி புஷ்பமாய் இருக்கிறேன் என்று சொல்லி மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவர் தலை தங்கமயமாய் இருக்கிறது, அவர் தலைமய சுருள் சுருளாயும் காகத்தைப் போல கருமையுமாய் இருக்கிறது என்று சொல்லி அழகாக சொல்லுகின்றார். இந்த நாட்களிலே அநேகம் பேர் என்னதான் டையடித்து கருப்பாக காட்டவென்று சொல்லி விரும்பினாலும் ஆனாலும் கலர் கலராக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசுனுடைய தலைமுடி எவ்வளவு அழகாக இருந்தது என்று சொல்லி வர்ணிக்கின்றார். அந்த தலைமையில் சுருள் சுருளாய் காகத்தைப் போல கருமையுமாய் இருக்கிறது என்று சொல்லி அழகாக சாலமோன் வர்ணிக்கின்றார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையை குறித்து மிக அழகாக பாடியிருக்கின்றார். ஆண்டவருடைய வருகையை குறித்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு என்று சொல்கின்றார். நீ ஆயத்தப்படு, உன் கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி எச்சரிக்கையோடு கூட எசேக்கியேல் சொல்கின்றார். அன்றைக்கு பாருங்கள், எஸ்தர் ராஜாத்தி என் ஜனத்திற்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் என்று சொல்லி எஸ்தர் ராஜாத்தி ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்தாலோ, அதே போல் அந்த யூத ஜனத்தை எவ்வாறு ரட்சித்தாலோ, அதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி. உங்களை உற்றார் உறவினர், நீங்கள் பார்க்கின்ற நண்பர்கள் அனைவரையும் நீங்கள் ஆத்ம ஆதாயம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகின்றார். இந்த எச்சரிப்பின் செய்தியை சொல்லுங்கள், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், அவர்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். இது அவர் ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு 590 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எசேக்கியேல் சொன்னார். அதையே ஆமோஸ் தீர்க்கதரிசியும் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உன் தேவனை சந்திக்கும்படி நீ ஆயத்தப்படு என்று சொல்லுகின்றார். நாம் ஆலயத்திற்கு போகும்போது, ஆபீஸ்களுக்கு செல்லும் பொழுது, வெளியே செல்லும் பொழுது நாம் எவ்வாறு அலங்காரம் செய்கின்றோம், அதே போல் தேவனை சந்திப்பதற்கும் நான் ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி எச்சரிக்கின்றார். மத்தேயு 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்திலே ஆண்டவரே சொல்லுகின்றார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லுகின்றார். அதே சகரியா 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே என் தேவனாகிய கர்த்தர் வருவார், தேவரீரோட எல்லா பரிசுத்தவான்களும் வருவார்கள் என்று சொல்கிறார். அதே அவர் ஆண்டவராய் இயேசு பிறப்பதற்கு சுமார் 520 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சகரியா அழகாக எழுதினார். என் தேவனாகிய கர்த்தர் வருவார், அவரோடு கூட எல்லா பரிசுத்தவான்களும் 2ஆம் வருகையிலே வருவார்கள் என்று சொல்லி மிக அழகாக சகரியா சொல்கின்றார். ஆண்டவராகிய இயேசு லூக்கா 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அவருடைய வருகைக்கு அடையாளமாக பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும் என்று சொல்கின்றார். இன்றைக்கு கொரோனா என்று கேள்விப்படுகின்றோமே, பார்க்கிறோமே, இதெல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தி என்பதை ஆண்டவராகிய இயேசு சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டார். லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே இனி சம்பவிக்கப் போகிற வேலைக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று சொல்லுகின்றார். ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு நமக்கு சொல்கின்றார். அதை பவுல் சற்று வித்தியாசமாக 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இயேசுவை மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரடைந்தவர்களையும் தேவன் அவளோட கூட கொண்டு வருவார் என்று சொல்லி உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்து பவுல் மிக அழகாக சொல்லுகின்றார். அதையே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் என்று சொல்லி மிக அழகாக சொல்கின்றார். இங்கே பசி, வியாதி, வேதனை எல்லாம் இருக்கும். ஆனால் பரலோகத்திலே வியாதி இல்லை, வேதனை இல்லை,
விளக்கில்லை, ரோடெல்லாம் சுத்த தங்கத்தினால் உள்ளது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்ட அன்பின் மக்களே, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு நீயும் ஆயத்தப்படு, மற்றவர்களை ஆயத்தப்படுத்து என்று சொல்லி ஒரு எச்சரிப்பின் செய்தியை சொல்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்தவங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீடிய பொறுமையாக இருந்து ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட யோபு வாழ்க்கை வரலாறு, மாமியாருக்கு அடங்கி நடந்து ஆண்டவராக இயேசுவை பெற்றெடுத்த சந்ததியை உருவாக்கின ரூத் வாழ்க்கை வரலாறு மற்றும் பாதை தவறிப்பை மீண்டு வந்த யோனா வாழ்க்கை வரலாறு, ஆண்டவராகிய பரபாசுக்கு பதிலாக இயேசுவர் கல்வாரிக்கு போனதை நினைத்து பரபாஸ் வாழ்க்கை வரலாறு மற்றும் மிஷன் ராக்லண்ட் வாழ்க்கை வரலாறு ஆகியவற்றை ஒளி காட்சியாக நாங்கள் உங்கள் பகுதியிலே 25 பேரை கொண்டு வந்து நிறைவேற்ற காத்திருக்கிறோம். சங்கீதக்காரன் சொன்னது போல என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்தோடைய நாமத்தை உயர்த்துவோமா என்ற வேத வசனத்தின்படி ஆண்டவரை உயர்த்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக ஆசீர்வாதம் பெற்றோர், சுகம் பெற்றோர், நன்மையடைந்தோர் அநேகம். அதே போல் அருமையான ஜெபத்தை கேட்டு பிற்பாடு எங்களை அழைக்கும்படியாக அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி.